ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்களை காணலாம். இன்று 13/11/2024 ஐப்பசி மாதம் 27ஆம் தேதி குரோதி வருடம் புதன்கிழமை நல்ல நாள். இன்றைய ஆதிக்க கிரகம் புத பகவான். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாளை வழிபட வேண்டும். இன்றைய விசேஷம் பிரதோஷ தினம். பிரதோஷ தினத்திலே சிவபெருமானை வணங்க வேண்டும். ஒரு விஷயம் சொல்வார்கள், பிரதோஷ தினத்தன்று சிவபெருமான் ஆலயத்திலே இருந்து கொண்டு ராமா என்ற ராமநாமத்தை உச்சரித்தால் அது வைகுந்தம் சென்ற பலனை கொடுக்கும் என்பார்கள். அதேபோல் பெருமாள் கோவிலிலே இருந்து கொண்டு சிவநாமத்தை உச்சரித்தால் பிரதோஷ காலத்திலே கைலாயம் சென்ற பலன் உண்டு என்று பெரியோர்கள் சொல்வார்கள். இன்றைய நாளிலே, அதாவது இவையெல்லாம் எதற்காக சொல்லப்பட்டன என்றால், சைவம் வைணவம் என்ற பேதம் எல்லாம் கூடாது, ஹரியும் சிவனும் ஒன்று என்பதை நமக்கு தெரிவிப்பதற்காக சொல்லப்பட்ட தகவல்கள் இவையெல்லாம். ஆகவே இன்றைய நாளிலே பிரதோஷ தினம் சிவன் ஆலயம் சென்று சிவனை தரிசிப்போம், பெருமாளை வேண்டிக் கொள்வோம். இன்றைய சூரிய உதயம் காலை 6:06 அதேபோல் சூரிய அஸ்தமனம் மாலை 5:40 இன்றைய விளக்கேற்றும் நேரம் காலையிலே வழக்கம் போல் 5 மணிக்குள்ளாக விளக்கேற்ற வேண்டும், மாலையிலே 6 மணிக்குள்ளாக விளக்கேற்ற வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 முதல் காலை 10:15 வரை நல்ல நேரம். அதேபோல் மாலை 4:45 முதல் மாலை 5:45 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 12 முதல் மதியம் 1:30 வரை. இன்றைய யமகண்டம் காலை 7:30 முதல் காலை 9 வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 10:30 முதல் மதியம் 12 வரை. இன்றைய சுபகோரை புதன்கோரை நேரம் காலை 6 முதல் 7 வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 3:30 வரை உத்திரட்டாதி, அதன் பின்பு ரேவதி நட்சத்திரம். இன்றைய திதி இன்று காலை 10:21 வரை வளர்பிறை துவாதசி, அதன் பின்பு திரையோதசி. இன்றைய சந்திராட்டம நட்சத்திரம் பூர நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமம். அடுத்து நாம் காண இருப்பது 12 ராசிக்கான பலன்களை. எல்லோருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பெருமாளை பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். முதலாவதாக மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று சிலருக்கு வீண் விரயங்கள் உண்டாகும். பொருள் தொலையும், அல்லது தேவையில்லாத பொருட்களை வாங்கி விடுவீர்கள் கடைக்கு சென்று. இப்படி பொருள் விரயங்கள் ஏற்படுகின்ற நாள், கவனமாக இருங்கள். பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடக்கூடாது. குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். தொழில் சம்பந்தமான புதிய முடிவுகள் எதையும் இன்றைய நாளிலே எடுக்காதீர்கள். புதிதாக கடன் வாங்காதீர்கள். முதலீடுகள் செய்யாதீர்கள். 10 ரூபா இன்னைக்கு போட்டால் 100 ரூபா வரும் என்று போடாதீர்கள். அந்த 10ம் போய்விடும். எனவே ஜாக்கிரதையாக இருங்கள். உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். ஆகவே இன்றைய நாளிலே பெருமாளை வழிபடுங்கள். மாலையிலே சிவன் கோவிலுக்கு சென்று வாருங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று நீங்கள் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். மூத்த சகோதரர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகின்றன. காரிய தடைகள் விலகும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வீடு, வண்டி, வாகன மாற்றம் உண்டாகும். நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தருகின்ற நாள். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின்ற நாள். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். ஆகவே இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. பெருமாள் கோவிலுக்கு செல்லுங்கள். மாலையிலே பிரதோஷ தரிசனம் செய்யுங்கள். பிரதோஷ நேரத்திலே நரசிம்மரை தரிசனம் செய்யுங்கள். சிவனை தரிசனம் செய்யுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன்
ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று அரசு சம்பந்தமான ஆதாயம் உண்டாகும். சிலருக்கு வீடு வண்டி வாகன வகையிலே சுப செலவுகள் உண்டாகும். புதிதாக வண்டி வாங்குவீர்கள் அல்லது வண்டிக்கு அழகாக ஜோடனை செய்து வண்டியை புதிதாக மாற்றுவீர்கள். பழைய வண்டியையே மிக அழகாக மாற்றுவீர்கள். இப்படி வண்டிக்காக செலவு செய்கின்ற நாள். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். மீடியாவிலே வேலை பார்ப்பவர்களுக்கு அற்புதமான நாள். மீடியா, இந்த தொலைக்காட்சி, ஊடகத்துறை போன்றவற்றிலே வேலை செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல அருமையான நாள் இன்றைய நாள். திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். பெரிய தொகை கைக்கு வரும். அதேபோல் வீடு கட்டுவதற்கான முயற்சிகளை முடிப்பீர்கள் நல்லபடியாக. பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கின்றது. சிலருக்கு உத்தியோக மாற்றம் உண்டாகும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கின்றது. பெருமாள் கோவிலுக்கு செல்லுங்கள், சிவன் கோவிலுக்கு செல்லுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். ஆகவே இன்று உங்களுக்கு எல்லா பாக்கியங்களும் உண்டாகும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் மகிழ்ச்சியை தரும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் உண்டாகின்ற நாள். திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு போன்றவை ஏற்படும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் ஏற்றமும் மாற்றமும் இருக்கின்ற அற்புதமான நாள். இன்றைய நாளிலே மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? பெருமாள் கோவிலுக்கு செல்லுங்கள். பிரதோஷ வேளையிலே சிவனை வழிபடுங்கள். மாலையிலே நரசிம்மரை வழிபடுங்கள். பிரதோஷம் என்பது சிவனுக்கும் உகந்த நேரம். நரசிம்ம அவதாரம் எடுத்த நேரம் பிரதோஷ நேரம். எனவே பெருமாளுக்கும் உகந்த நேரம். இன்று பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது. புதன்கிழமை பிரதோஷம் வருகின்றது. ஆகவே 2 மூர்த்திகளையும் வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்றைய நாளிலே உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. என்றாலும் தேவையில்லாத பயத்தை தவிர்க்க வேண்டும். சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும். மனக்குழப்பமும் பதற்றமும் இருக்கக்கூடிய நாள். கூட்டு தொழிலிலே புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும். கடன் பிரச்சனைகள் அதிகமாகும். உடல் ஆரோக்கியத்திலே கவனமாக இருக்க வேண்டும். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். வேலை செய்யும் இடத்திலே மற்றவரை பற்றி எதுவும் பேசக்கூடாது. கோபத்தை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். ஆகவே மௌனத்தை கடைபிடியுங்கள். முடிந்தால் மௌன விரதம் இருங்கள். புதன்கிழமை மௌன விரதம் என்பது சிறப்பானது. கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்படலாம். எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மற்றவரோடு பேசும்போது மிக மிக கவனமாக பேச வேண்டும். வார்த்தைகளை மனதுக்குள் பேசி பார்த்துவிட்டு இந்த வார்த்தைகளை பேசினால் சண்டை வருமா, பிரச்சனை வருமா என்று யோசித்து பேச வேண்டும். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். மொத்தத்திலே இன்றைய நாள் சந்திராஷ்டம நாள். ஆகவே மௌனத்தை கடைபிடியுங்கள். மாலையிலே பிரதோஷ நாள். கோவிலுக்கு சென்று வாருங்கள். சிவனையும் பெருமாளையும் வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கன்னி ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படுகின்ற நாள். எதிலும் வெற்றி உண்டாகும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீருகின்ற நாள். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். நினைத்த காரியம் அனைத்தும் நினைத்தபடி நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். உங்களுடைய மனக்குழப்பங்கள் எல்லாம் தீரும். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். செய்யும் செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கின்ற நாள். அலுவலகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு ஏற்படும். சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய அற்புதமான நாள். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் மிக மிக சிறப்பாக இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளிலே பெருமாள் கோவிலுக்கு செல்லுங்கள். மாலையிலே பிரதோஷ தினம் பெருமாளை வழிபடுங்கள். சிவபெருமானை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும். கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். ஆகவே கவனமாக இருங்கள். கூட்டாளிகளோடு கவனமாக பேசுங்கள்.
குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும், வெற்றியை தரும். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகும். அலுவலகத்திலே வீண்வாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். வீடு வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் சிலருக்கு வரலாம். திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தாமதமாகும். உடல் உழைப்பு அதிகமாகும். உத்தியோகத்திலே இருப்பவர்கள் பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திற்காக புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். ஆகவே எச்சரிக்கையாக இருங்கள், கவனமாக இருங்கள். பெருமாளை வழிபாடு செய்யுங்கள், சிவபெருமானை வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாள் குழந்தை பாக்கியத்திற்காக நெடுநாட்களாக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கெல்லாம் குழந்தை செல்வம் உண்டாகின்ற நாள். உங்களுக்கு பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். சுபகாரியங்கள் கைகூடி வரும். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும், மகிழ்ச்சியை கொடுக்கும். அவை தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் உண்டாகும். கடன் பிரச்சனைகள் தீரும். சிலருக்கு பதவி உயர்வோடு வேலை மாற்றம் ஏற்படும். திடீர் பண வரவுகள் உண்டாகும். பண மழையிலே நனைவீர்கள். தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகின்ற நாள். எல்லா வகையிலும் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. ஆலயம் சென்று இறைவனை வழிபடுங்கள். பெருமாளையோ சிவபெருமானையோ வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகின்ற நாள். சிலர் சொந்த நிலம் வாங்க அட்வான்ஸ் கொடுப்பீர்கள். ரியல் எஸ்டேட் வேலை செய்பவர்களுக்கு நல்ல லாபம் ஏற்படுகின்ற நாள். உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் கைகூடி வரும். பண வரவு உண்டாகும். உத்தியோகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை ஏற்படும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் நல்ல ஆதாயம் உண்டாகின்ற நாள். தாய் வழி சொத்து கைக்கு வரும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும், ஏற்றத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். ஆகவே இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. கோவிலுக்கு சென்று இறைவனை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும். பிரிண்ட் மீடியா மற்றும் ஷேர் மார்க்கெட் போன்றவற்றிலே வேலை பார்ப்பவர்களுக்கு லாபமான நாள். கூட்டுத் தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பொருள் வரவு, தன லாபம் அதிகரிக்கின்ற நாள். திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு கிடைக்கும். இளைய சகோதரர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். தந்தை உறவு வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம், கடன் தொல்லைகள் விலகுவது போன்ற நல்ல பலன்கள் எல்லாம் கிடைக்கின்ற அற்புதமான நாள். கோவிலுக்கு செல்லுங்கள், இறைவனை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்று சிலருக்கு திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். இன்று திடீரென்று ஒரு ஜாதகம் வரும். உங்களுக்கு வீட்டிலே பார்ப்பார்கள், உடனடியாக பேசுவார்கள். கார்த்திகை பிறந்து நிச்சயதார்த்தம் என்று முடிவு செய்து விடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறையும். கடன் பிரச்சனைகள் தீரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படுகின்ற நாள். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு நல்ல அமைதியையும் வெற்றியை தரும். மனம் சந்தோஷமாக இருக்கும். எதிர்பார்த்த பணியிட மாற்றம் கிடைக்கும். உத்தியோகத்திலே உயர்வு கிடைக்கும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. பெருமாள் கோவிலுக்கு செல்லுங்கள். மாலையிலே சிவபெருமானை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக 12 ராசிகளிலே இறுதியான ராசி மீன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு வெற்றிகள் தேடி வரும்.
புதிய முயற்சிகள் கூட நல்ல வெற்றியை தரும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். பண வரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கின்றது. தொட்டதெல்லாம் பொன்னாக கூடிய அற்புதமான நாள். கடன் பிரச்சனைகள் தீரும். நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகள் விலகி நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும். ஆகவே இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. நாள் நன்றாக இருக்கும்போது நாம் ஆலயத்துக்கு சென்று இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். முடிந்தால் இன்றைய நாளிலே பெருமாளுக்கு ஒரு அர்ச்சனை செய்யுங்கள். மாலையிலே சிவபெருமானை தரிசித்து ஒரு வில்வ மாலை வாங்கி சாற்றுங்கள். சிவபுராணம் படியுங்கள். சகசரநாமம் கேளுங்கள். வாழ்த்துக்கள். இன்றைய ஆன்மீக தகவல். ஜடாவர்மன் ஹரிகேசரி பாண்டியன் காலத்திலே கட்டப்பட்ட திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள புகழ்பெற்ற தாமிரபரணி ஆற்றங்கரையிலே அமைந்துள்ள அற்புதமான கோவில்தான் பஞ்சகுரு தலங்களில் ஒன்றானதாக இருக்கின்ற, மேலும் அற்புதமாக குபேரன் சிவனை வழிபட்ட தலமாகவும் சுமார் 1600 ஆண்டுகள் பழமையான கோவில் அரிகேசநல்லூர் அரியநாத சுவாமி பெரிய நாயகி அம்மன். இந்த கோவிலை பற்றித்தான் இன்றைய நாளிலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம். சிவபெருமான் பார்வதி தேவி திருமணத்தின் போது ஈசனுடைய ஆணைக்கேற்ப அகத்திய முனிவர் தென்னாட்டுக்கு வந்தார். வடக்கையும் தெற்கையும் சமமாக்கினார். நிறைவாக பொதுகை மலையிலே தவத்தில் ஆழ்ந்தார் அகத்திய பெருமான். அகத்திய பெருமானுக்கு ஈசனின் திருமண கோலத்தை காணவில்லையே என்கின்ற ஏக்கம். பொதுகையிலே உட்பவித்து நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்களிலே பாய்ந்தோடும் வற்றாத ஜீவ நதியான பொருணை எனப்படும் தாமிரபரணி நதியின் இரு கரைகளிலும் 200க்கும் மேற்பட்ட வரலாற்று சிறப்பும் புராண பழமையும் கொண்ட சிவாலயங்கள் இருக்கின்றன. இவற்றிலே பல ஆலயங்கள் அகத்திய முனிவரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டவை என்ற பெருமைக்குரியவை. பாருங்கள், அகத்தியர் பிரதிஷ்டை செய்திருக்கின்றார் என்றால் இந்த ஆலயங்கள் எத்துணை நூற்றாண்டுகள் பழமையானதாக இருக்கும். அகத்திய பெருமான் 900 வருடங்கள் இந்த உலகத்திலே ஜீவ உடம்போடு வாழ்ந்ததாக சரித்திரம் இருக்கின்றது. ஆகவே அற்புதமான இந்த தாமிரபரணியின் இரு கரைகளிலும் ஆலயங்களை நாம் பார்க்கலாம். இவற்றிலே ஒன்றுதான் அம்பாசமுத்திரம் வட்டத்தில் உள்ள அரிகேசவநல்லூர். தற்போது அரிகேசநல்லூர் என்று அழைக்கிறார்கள். இங்குள்ள பெரிய நாயகி சமேத அரியநாதர் கோயில் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். ஏனெனில் அரிதாக காணப்படும் குபேரன் சன்னதியும் ஜேஷ்டாதேவியின் சன்னதியும் இங்கு இருக்கின்றது. இந்த ஊருக்குள் நவநீத கிருஷ்ணசுவாமி ஆலயம் உள்ளது. ஹரிகேசரி பாண்டியன் இந்த ஆலயத்தை அமைத்துள்ளார். இக்கோவிலில் பிரதோஷம் போன்ற விழாக்களிலே சிறப்புற நடைபெற்று வருகின்றன. ஆகவே குபேரன் வழிபட்ட கோவில், குபேரன் ஜேஷ்டாதேவி வழிபட்ட கோவில். ஹரிகேசரி என்ற பாண்டிய மன்னன் இந்த ஆலயத்தை கட்டியதால் அந்த மன்னனுடைய பெயரிலேயே அரிகேசநல்லூர் என்று அழைக்கப்படுவதாக கூறுகின்றது வரலாறு. ஆலயத்தின் முகப்பிலே கோபுரம் எதுவும் இல்லை. உள்ளே நுழைந்தவுடன் கொடிமரம், பலிபீடம், நந்தி, அடுத்து மண்டபம் கடந்து உள்ளே நுழைந்தால் ஆகம கோயிலுக்குரிய சூரியன், சந்திரன், ஜுரதேவர், சப்த மாதர்கள், தட்சிணாமூர்த்தி, பைரவர் போன்ற அனைத்து பரிவார தேவதைகளுக்கும் சன்னதிகள் உள்ளது. இது மிக சிறப்பு. இங்குள்ள தட்சிணாமூர்த்தி மிக சிறப்பு வாய்ந்தவர். இடக்காலை வலது காலின் மீது மடித்து வைத்தபடி தோற்றமளிக்கின்றார் இங்கு தட்சிணாமூர்த்தி. பின்னிரு கரங்களிலே மானும் மழுவும் ஏந்தி இருக்கின்றார். இந்த ஆலயத்திலே குரு பெயர்ச்சி விழா மிக மிக சிறப்பாக நடைபெறுகின்றது. இந்த ஆலயத்தில் உள்ள கல்வெட்டுகளிலே மிக பழமையானது ஜடாவர்மன் குலசேகர பாண்டியன் கல்வெட்டாகும். அதாவது 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்த இக்கல்வெட்டிலே இங்குள்ள இறைவன் ஹரிகேசநல்லூரில் உள்ள ஹரிகேசரி ஈஸ்வரனுடைய நாயனார் என்று குறிப்பிட ஹரிகேசரி என்ற பாண்டிய மன்னன் இந்த ஆலயத்தை கட்டியதால் இந்த மன்னனுடைய பெயராலேயே ஹரிகேசநல்லூர் என்று அழைக்கப்படுவதாக கூறினோம். இவை வரலாற்றிலே இருக்கின்றது. இவை அனைத்தையும் விட முக்கியமானது
ராவணன் தனது சகோதரன் குபேரனிடம் இருந்த செல்வங்களை எல்லாம் பிடுங்கிக் கொண்டு அவனது புஷ்பக விமானத்தையும் அபகரித்து கொண்டு துரத்தி அடித்த போது அவர் அரிகேசநல்லூரில் தான் வந்து விழுந்தாராம். அவர் ஸ்தாபித்த லிங்கம்தான் அரிகேசநல்லூர் சிவனாவார். ஆகவே குபேரன் இந்த சிவனை பூஜித்துத்தான் தான் இழந்த செல்வங்களை எல்லாம் திரும்ப பெற்றதாக வரலாறு கூறுகின்றது. ஆகவே யாருக்கேனும் நியாயமான முறையிலே அவருடைய சொத்துக்கள் போயிருந்தால் இந்த ஆலயத்திற்கு வந்து வழிபட்டால் இழந்த அவர்களுடைய பெருமை திரும்ப கிடைக்கும் என்பது ஐதீகம். ஆகவே பணம், சொத்துக்கள், இழந்த பெயர் போன்றவற்றை திரும்ப பெறுவதற்கு இந்த அரிகேசநல்லூர் வந்து சிவனை வழிபட்டால் இழந்தவை கிடைக்கும். குபேரனே தான் பூஜித்து இழந்தவைகளை பெற்றிருக்கின்றார். எனவே இந்த கலியுகத்திலே நாம் இழப்பவைகளை சிவனிடம் சென்று பெற்றுக்கொள்ளலாம். இனி இழக்காமல் இருப்பதற்கு அவனுடைய அருளை நம்புவோம். இங்குள்ள தட்சிணாமூர்த்தி மிக சிறப்பு வாய்ந்தவர். இந்த தட்சிணாமூர்த்தியை வணங்கினால் நல்ல ஞானமும் தெளிவும் கிடைக்கும் என்பது ஐதீகம். ஆகவே இந்த ஆலயத்திற்கு வந்து அரிகேசநல்லூர் அரியநாத சுவாமியை வணங்கி நம்முடைய சந்ததிகளுக்கு புண்ணியத்தை சேர்ப்போம், எல்லா வளங்களும் பெறுவோம். இந்த ஆலயமானது நெல்லை மாவட்டத்தில் உள்ள பஞ்ச குரு தலங்களிலே மூன்றாவதாக திகழ்கின்றது. இந்த பஞ்சகுரு தலங்களில் உள்ள தட்சிணாமூர்த்தியின் திருமேனிகள் எல்லாம் மிகவும் சிறப்பு வாய்ந்தவையாகும். இந்த ஆலயங்களிலே குரு பெயர்ச்சி விழா மிக மிக சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. இந்த ஆலயத்திலே தட்சிணாமூர்த்தி சன்னதிக்கு எதிராக உள்ள சப்தகன்னியர் சன்னதியிலே வீரபத்ரருக்கு பதிலாக ருரு பைரவர் அமர்ந்து அருள்வாளிக்கின்றார். இந்த ருரு பைரவரை மனமாற தொழுதால் நமக்கு அஷ்டமா சித்திகளும் கிட்டும் என்பது நம்பிக்கை. ஆகவே இந்த அஷ்டமா சித்திகளை வேண்டுபவர்கள் இங்கு வந்து இந்த ருரு பைரவரை தொழ வேண்டும். அதேபோல் வெளிச்சுற்று பிரகாரத்திலே சனீஸ்வரனின் மனைவி ஜேஷ்டாதேவி தனது மைந்தன் மாந்தியை மடியில் வைத்து கொண்டு சன்னதி கொண்டிருக்கின்றாள். இதன் காரணமாக இங்கு வந்து வழிபட்டால் நமக்கு ஜேஷ்டாவின் அருள் கிடைக்கும். ஜேஷ்டாதேவியின் சன்னதியை சிவாலயங்களிலே நாம் காண முடியாது. ஆனால் இந்த கோவிலிலே பெரிய திருவுருவத்துடன் சன்னதி கொண்டிருக்கின்றாள் ஜேஷ்டாதேவி. இங்கே சன்னதி கொண்டு அருள்பாலிப்பதால் இது சனீஸ்வர பரிகாரத்தலமாகவும் கருதப்படுகின்றது. மாந்தி தோஷம் உள்ளவர்கள் இந்த கோவிலுக்கு வந்து தோஷங்களை நிவர்த்தி செய்து கொள்ளலாம். அதே போல வடக்கு சுற்றிலே இறைவன் சன்னதிக்கு வடகிழக்கே செல்வத்தின் அதிபதியான குபேரனின் மிகப்பெரிய கற்சிலை காணப்படுகின்றது. வலக்கையிலே கதையை ஏந்தி இடக்கையை மடித்த காலின் மீது வைத்து கொண்டு சுமார் 4 அடி உயரத்திலே மிகப்பெரிய உருவமாக குபேரன் காட்சியளிக்கின்றார். இங்கே குபேரன் எழுந்தருளியிருக்கும் காரணத்தால் ஒரு காலத்தில் இந்த ஊர் அழகாபுரி எனும் பெயரால் கூட அழைக்கப்பட்டதாம். அழகாபுரி என்பது குபேரனுடைய ஊர். ஆக அழகாபுரி பட்டணம் என்று இந்த ஊர் அழைக்கப்பட்டதாக வரலாறுகள் கூறுகின்றது. இந்த குபேரனுக்கு தீபாவளி மற்றும் அட்சய திருதியை நாட்களிலே சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகின்றன. இந்த நாட்களிலே வெளியூரிலிருந்தெல்லாம் ஏராளமான பக்தர்கள் வந்து இங்கு வழிபாடு செய்கின்றார்கள். ஆகவே இந்த ஆலயத்திற்கு அரியநாதர் ஆலயத்திலே இறைவனுக்கு தனி கோவில், அந்த ஆலயத்தின் வடகிழக்கிலே இறைவி பெரியநாயகி அம்மைக்கு விமானத்துடன் கூடிய தனிக்கோவில் அமைந்திருக்கின்றது. இந்த ஆலயத்தை தரிசித்து நம்முடைய வாழ்விலே எல்லா வளங்களும் நலங்களும் பெறுவோம். ஓம் நம சிவாய. மீண்டும் நாளை சந்திக்கின்றேன்.